நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச் டாபிக் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அதில் பிக்கம் மெத்தட்னா மெத்தட் ஆஃப் பெனாலிட்டி. அதான் பிக்கம் மெத்தடுக்கு 3 நேம்ஸ் இருக்குது. பிக்கம் மெத்தடு, மெத்தட் ஆஃப் பெனாலிட்டி, இல்லைனா எம் டெக்னிக் மெத்தடு டியூ டு சார்னஸ். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் கிவன் ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். அது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னென்னா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமாவோ மினிமமாவோ இருக்கலாம். இதான் எனது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது மேக்ஸிமம் ஆர் மினிமைஸ் எதுனாலும் இருக்கலாம். கன்ஸ்டன்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஈக்குவேஷன் டைப்பில் இருக்கணும். இது எப்படி இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸில் இருக்குது, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸில் இருக்குது. அப்போது இதை கன்வெர்ட் பண்ணணும், நம்ம ஈக்குவேஷன் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளோ, சர்ப்ளஸ் வேரியபிளோ, ஸ்லாக் வேரியபிளோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் டைப் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் டேபிள் போட்டு சால்வ் பண்ணலாம். அதில் டேபிளில் நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ரிமைன்ஸ் இன் த பேசிஸ் அப்படின்னு கிடச்சிதுன்னா நமக்கு ஆப்டிமாலிட்டி சொல்யூஷன் கிடச்சிரும். இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிக் சொல்யூஷனில் இருக்குது, அதனுடைய வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் எப்போ ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னா, அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாவது அந்த பேசிஸில் இருந்துச்சு அப்படின்னா அது ஜீரோவாக இருந்தால் நமக்கு ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடு சொல்யூஷன் கிடச்சிரும். அதே மாதிரி நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் இல்லை அப்படின்னாலும் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். எப்போ சொல்யூஷன் கிடைக்காதுன்னா, அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அந்த பேசிஸாக இருக்குது, அதனுடைய வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அப்போ நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஃபீஸிபிள் சொல்யூஷன் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆனால் பட் டசன்ட் ஆப்டிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன். இது ஒன் வேர்டில் கேட்கலாம். சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னா, சொல்யூஷன் கன்ஸ்டன்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பட் ஆப்டிமைஸ் ஆகாது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு. அதான் சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன். நோட்டு, இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பேசிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கும் போது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகுது. இந்த டேப்லர் காலம் போட்டால் தெரியும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகுது அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம ட்ரா பண்ணிடுவோம். அப்போது அந்த காலமில் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், அந்த காலத்தையே அப்படியே ஒமிட் பண்ணிடலாமா, அதான் போட்டிருக்கேன். அண்ட் omit the index corresponding to its column from the simplex table. அந்த டேபிள்லேருந்து இந்த ரோவில் தான் லீவ் ஆகும் ஆர்டிஃபிஷியல். இனி சம்மை பார்த்தா தெரியும். யூஸ் பெனாலிட்டி மெத்தட் இருக்குது. பெனாலிட்டி மெத்தட்னா பிக்கம் மெத்தடு. மேக்ஸிமைஸ் z = 3x1 + 2x2 கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் என்ன பண்ணால் இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் த கிவன் LPP என்று ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண முடியும்? ஆர்டிஃபிஷியல் வேரியபிள், ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் நமக்கு அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எப்போ ஆட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த செகண்ட் ஸ்டெப்பில் கொடுத்துருக்குறோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் இருந்துச்சு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம், சர்ப்ளஸ் வேரியபிளும் ஆட் பண்ணுவோம். ஆனால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் ஸ்லாக் வேரியபிள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்போ இல்லைனா ஈக்குவல் டைப்போ அப்படின்னா அந்த கன்ஸ்டன்ட்டில் என்ன ஆட் பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் சர்ப்ளஸ் வேரியபிளும் ஆட் பண்ணுவோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ்னா ஸ்லாக் வேரியபிள் மட்டும் ஆட் பண்ணுவோம். இது சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதமில் சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதமில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ண மாட்டோம். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் பிக்கம் மெத்தடில் தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை ஈக்குவல் டைப்போ இருந்தால் தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணணும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எப்படி போடணும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுறோம் கன்ஸ்டன்ட்ஸில். அப்போ அப்ஜெக்டிவில் இப்போது மேக்ஸிமம் டைப் கொஸ்டின் அப்படின்னா -m போடணும், மினிமம் டைப் கொஸ்டின்னா +m போடணும். இதான் இந்த போட்டிருக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். இது மேக்ஸிமம் டைப் கொஸ்டின். அப்போது -m ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். இது ஸ்லாக்கு, இது சர்ப்ளஸ்ஸு. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0வாக போடணும், வேறு 1 அப்படிலாம் போட்டுறக்கூடாது. கன்ஸ்டன்ட்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சா ஈக்குவேஷன் டைப்புக்கு 2x1 +
இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டைப்பில் இருக்குது. அப்போது ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். அதான் ப்ளஸ் S1 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் S1 சேர்த்துருக்குறோம். அது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப்பில் இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டைப்புன்னா சர்ப்ளஸ் வேரியபிளும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் ஆட் பண்ணணும். அப்போ 3x1 ப்ளஸ் 4x2 மைனஸ் S2 ப்ளஸ் A1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை A1 எடுத்திருக்கோம் ஈக்குவல் டு 12. x1 x2 இந்த வேரியபிள்ஸ் என்னது நான் நெகட்டிவ், அதான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது, 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 வேரியபிள்ஸ் இருக்குது. 5 வேரியபிள்ஸ் 2 ஈக்குவேஷன்னா 5 மைனஸ் 2 3. அப்போது 3 நான் பேசிக் வேரியபிளை எடுக்கணும். நான் பேசிக் வேரியபிள் 0வாக எடுக்கணும். அப்போ x1 x2 S2 இந்த சர்ப்ளஸ் வேரியபிள் இந்த S2 இந்த 3ஐயும் 0வாக எடுத்துட்டு x1 x2 0 போட்டால் S1 என்ன ஆகும், S1 2 கிடைக்கும். x1 x2 S2 0வாக போட்டால் A1 என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். x1 x2 S3 வந்து நான் பேசிக் வேரியபிள், S1 A1 வந்து பேசிக் வேரியபிள். இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் கேட்டால் இப்படி எழுதணும். சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன். இதில் ஷார்ட்டாக இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனாக நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு x1 x2 x1 x2 என்னது 0, அப்போ 0 0. S1 என்னது 2, S2 0, A1 என்னது 12. இதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். அப்படி எழுதலாம். இல்லைனா இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இஸ் கிவன் பை S1 2 A1 12 பேசிக். இது x1 x2 S2 0 இது நான் பேசிக். ஃபஸ்ட் இட்ரேஷன் இனிஷியல் இட்ரேஷன். ஃபஸ்ட்டு டேப்லெட் காலம் போட்டுறோம்ல அது இனிஷியல் இட்ரேஷன். ஃபஸ்ட்டு இட்ரேஷன்னு போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு காலம் இது என்னதுன்னா CB பேசிக் வேரியபிளோட காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டேபிள் பேசிக் வேரியபிள், இதை YB அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு x1 நெக்ஸ்ட்டு x2 நெக்ஸ்ட்டு S1 அடுத்தது x2. நெக்ஸ்ட்டு என்ன எடுத்தோம், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1. நெக்ஸ்ட்டு மினிமம் கண்டுபிடிக்கணும். அந்த தீட்டா ரேஷியோ கண்டுபிடிச்சி அது XB தீட்டா ஈக்குவல் டு XB பை இதில் எது லீவிங் வேரியபிளோ அதை தான் கீழே போடணும். இதுதான் என்னென்னு சொல்லுவோம், ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்குவோம். ரேஷியோ தீட்டா ஈக்குவல் டு இதுக்கு மேலே CJ வேல்யூ எடுக்கணும். CJனா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் உள்ள காஸ்ட் வேல்யூ. x1க்கு 3, x2க்கு 2, S1 S2 0ன்னு எடுத்தோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு -m எடுத்தோமா, இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 3 2 0 0 -m இதான் CJ போட்டோமா. நெக்ஸ்ட்டு x1 x2 S1 S2 அது இந்த கன்ஸ்டன்ட்லேருந்து எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு CB பேசிக் வேரியபிள் எழுதிக்கலாம். பேசிக் வேரியபிள் என்னது S1 A1 S1 A1. S1ஓட S1 வந்து 2, A1 வந்து 12. அதை இதில் போட்டுக்கணும். S1 2 A1 12. இங்கே S1 எவ்வளவு 0, அதை இதில் போடணும். A1க்கு என்னது -m. இந்த 2 கொஞ்சம் மேலே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம S1 S2 A1 ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டில் நம்ம என்ன ஆட் பண்ணோம், ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணோம். அப்போ அதில் 1 போட்டு S2 A1க்கு 0 போட்டுடலாம். செகண்ட் கன்ஸ்டன்ட்டில் S2 சர்ப்ளஸ் சேர்த்தோமா, அப்போ -1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணோம். அப்போ அது +1. S1 இல்லைங்கிறதுனால 0. நெக்ஸ்ட்டு x1 x2 கோஎஃபிஷியன்ட் 2 கன்ஸ்டன்ட்டுங்க எழுதி அது என்ன இருக்குது 2 1 3 4 2 1 3 4. நெக்ஸ்ட்டு ZJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZJக்கு ஃபார்முலா என்னது, சமேசன் CB இன்ட்டு AIJ. CBனா இந்த வேல்யூவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையுமே ஆட் பண்ணணும். 0வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 0.
-m-ஐயும் 12 ஆட் பண்ணால் -12m. அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? -12m. இந்த இதுக்கு x1க்கு 0வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 0, 3ஐயும் -m-ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -3m. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -3m. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 0, 4 × -m -4m. இங்கே 0 எல்லாத்துக்கும் 0 வரனால இந்த ஒரு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆனால் இந்த இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 × 0 -m × -1 +m. 0 × 0 -m × 1 -m. ZJ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ZJ - CJ. அது வந்து ஃபஸ்ட்டு x1 கண்டுபிடிக்கலாம். ZJ -3m. -3m -3. x2க்குனா -4m -2. இதுக்கு என்ன கிடைக்கு? 0 தான். இதுக்கு என்ன கிடைக்கு? m. a1க்கு இதுலேருந்து இதை பண்ணால் 0 கிடைக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ZJ - CJ எல்லாம் பாசிட்டிவான்னு பார்க்கணும். இதில் வந்து இந்த ரெண்டு இது நெகட்டிவ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் மோஸ்ட் நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ZJ வேல்யூ இதில் கிடைக்கிறத நமக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். ஆனால் இதில் நெகட்டிவ் இருக்கிறதுனால மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும். மோஸ்ட் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்கணும்? எம்முக்கு 1 போட்டு பார்க்கணும். இது -6 வருது. இங்கே எம்முக்கு 1 போட்டாலும் -6 தான் வருது. நெக்ஸ்ட்டு 2 போட்டால் என்ன ஆகும்? 3 2s are 6, அப்போ -9 வரும். இங்கே 2 போட்டால் என்ன ஆகும்? 4 2s are 8, -10 வரும். இதில் மோஸ்ட் நெகட்டிவ் இதான் வரும். 2 3 4 இப்படி போட்டு பார்த்தா இந்த 4 -2 தான் இதான் மோஸ்ட் நெகட்டிவ். அப்போ இதான் என்னது? என்டரிங் காலம். இது என்னது? என்டரிங் வேரியபிள். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. என்டரிங் வேரியபிள் எது அப்படின்னு கேட்டால் x2. நெக்ஸ்ட்டு லீவிங் வேரியபிள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்டரிங் வேரியபிள்னால் x2 அப்படி இங்கே வந்து என்டர் ஆகும், அதனால தான் அது என்டரிங் வேரியபிள். லீவிங் வேரியபிள் கண்டுபிடிக்க அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா xb by இது என்டரிங் வேரியபிள் எது? x2, அதை போடணும். xb by x2. xb என்னது இந்த இருக்குது வேல்யூ 2 divided by 1 equal to 2. நெக்ஸ்ட்டு xb செகண்ட் ரோவுக்கு 12 divided by 4 equal to 3. இதில் எது மினிமம்னு பார்க்கணும். 2 தான் மினிமம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள அந்த S1 தான் என்னது? லீவிங் வேரியபிள். S1 தான் என்னது? லீவிங் வேரியபிள். இதில் ஒன் வேர்டில் கேட்பாங்க. லீவிங் வேரியபிள் எது? இது வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் இனிஷியல் இட்ரேஷனில் லீவிங் வேரியபிள் S1, என்டரிங் வேரியபிள் x2. நெக்ஸ்ட் இட்ரேஷன் போடுறதுக்கு இந்த ரெண்டும் மீட் ஆகுறது எது? ரெண்டும் இன்டர்செக்ஷன் ஆகுறதுல 1 இருக்குது. இதான் என்னது? பிவோட் எலமெண்ட். 1 தான் பிவோட் எலமெண்ட். நெக்ஸ்ட் இட்ரேஷன் போடும்போது பிவோட் எலமெண்ட் 1 இருக்கணும், அந்த காலத்தில் உள்ள அதர் எலமெண்ட்ஸ் 0 இருக்கணும். அப்போ இந்த 4 நம்ம 0 ஆக்கணும். இந்த 1 அப்படியே வச்சு அந்த ரோவை நெக்ஸ்ட் இட்ரேஷனை எழுதிடலாம். நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஃபஸ்ட் இட்ரேஷன். ஃபஸ்ட் இட்ரேஷன் டேபிளில் CB, YB, XB, X1, X2, S1, S2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள். இங்கே மேலே CJ வேரியபிள் எழுதணும். CJ என்னெல்லாம் இருக்குது? 3 2 0 0 -m. அதை இந்த டேபிள் காலத்தில் எழுதிக்கணும். 3 2 0 0 -m. இதில் ஃபஸ்ட்டு ரோ இது என்னது? லீவ் ஆகுது. அப்போ 0 S1 லீவ் ஆகுது. என்னது என்ட்ரு ஆகுது? 2 x2 என்ட்ரு ஆகுது. அதை அப்படியே போடணும். காஸ்ட் என்னது? 2 x2. இது லீவ் ஆகலை, அப்படியே இருக்குது. -m ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும். அப்போ இதை அப்படியே எழுதிடலாம். -m a1. நெக்ஸ்ட்டு இந்த ரோ பிவோட் எலமெண்ட் இருக்குது. பிவோட் எலமெண்ட் 1 எப்போவுமே இருக்கணும். இதில் 1ன்னு இருக்கிறதுனால அந்த ரோவை அப்படியே நெக்ஸ்ட் இட்ரேஷனே எழுதிடணும். சம்டைம்ஸ் பிவோட் எலமெண்ட் 4 இருந்துச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாக 4ஆல் டிவைட் பண்ணி தான் நெக்ஸ்ட் இட்ரேஷனில் எழுதணும்.
இப்போ இதிலே 1 இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் 2 2 1 1 0 0. நெக்ஸ்ட்டு இந்த 4 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்ம நியூவாக கண்டுபிடிச்சிருப்போம், இந்த இட்ரேஷனில் இருக்கும்ல, இது கூட இது வந்து 1 இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த காலத்தில் 4 இருக்குது. அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 2லேருந்து நியூ ரோ 1 இருக்கும்ல, அதை சப்ராக்ட் பண்ணணும். இந்த ரோ கிடையாது, நம்ம நியூ இட்ரேஷன் டேபிள் எழுதியிருக்க ரோ அந்த வேல்யூவோட 4ஐ மல்டிப்ளை பண்ணி R2லேருந்து நியூ R1 சப் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், R2 எழுதணும். R2 என்னது, ரஃப் காலத்து இதில் போட்டுக்கலாம். 12 3 4 0 -1 1. நெக்ஸ்ட்டு நியூ R1 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இதை 4 0 0 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். இதில் சப்ராக்ட் பண்ணால் 4. இதை செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும், 3 -5 4 -4 0 -4 -1 1. அப்போ இதை இந்த டேப்லர் காலத்தில் அப்படி எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 4 -5 0 -4 -1 1. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், செட்ஜே கண்டுபிடிக்கணும். செட்ஜேக்கு என்ன ஃபார்முலா, சமேஷன் CBAIJ. இதை மல்டிப்ளை பண்ணால் 4. நம்ம ரஃபாக வேணால் அங்கே எழுதிக்கலாம் 4. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -4m -4m. அதை இதில் எழுதணும் 4 -4m. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 5m கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 2. இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிடும். 2 ஆட் பண்ணால் 2. 1 2 is 2. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், +4 ஆகும். +4m. அப்போ 2 + 4m. இதை மல்டிப்ளை பண்ணால் 0. இதை மல்டிப்ளை பண்ணால் என்னது, m. அப்போ +m. இதை மல்டிப்ளை பண்ணால் 0. இதை மல்டிப்ளை பண்ணால் என்னது, -m. நெக்ஸ்ட்டு ZJ - CJ கண்டுபிடிக்கணும். ZJ - CJ x1க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் 4 - 3 1. அப்போ 5m + 1 கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 2 + 4m. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் m. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ZJ - CJ வேல்யூ எல்லாம் பாசிட்டிவான்னு பார்க்கணும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்போ அதான் ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா தான் இந்த ZJ வேல்யூவை நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்ல முடியும். இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது. அப்போ இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன கேஸ் பார்த்தோம், அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, அது 0வாக இருந்துச்சு, அந்த ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் 0வாக இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்கும். ஆப்டிமல் பேசிக் சொல்யூஷன் கரண்ட் சொல்யூஷன் தான். அட்லீஸ்ட் 1 ஆர்டிஃபிஷியல் வேரியபிளாக இருக்குது, அது நான்-0வாக இருந்துச்சு அப்படின்னா அது சொல்யூஷன் கிடைக்காது. ஹேஸ் நோ feasible சொல்யூஷன். அதுதான் என்ன சொல்யூஷன் சொல்கிறோம், சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்கிறோம். இதில் செக் பண்ணணும், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்னது, 4 0வாக இருக்கா, நான்-0 லெவலில் இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னது, feasible சொல்யூஷன் கிடையாது. ஹேஸ் நோ feasible சொல்யூஷன், சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் எழுதணும். Since all Zj - Cj greater than or equal to 0 and an artificial variable எது, வேரியபிள் என்னது, a1 அது இருக்குதா, அது ஒரு பேசிஸ். இந்த பேசிஸ்
இது நான் ஜீரோவா ஜீரோவா நான் ஜீரோ. ஸோ அப்படி எழுதணும். அட் நான் ஜீரோ லெவல். Then the given LPP doesn't possess any feasible solution. அப்போ இது என்ன சொல்யூஷன்? But the LPP possess pseudo optimal solution. PSEU pseudo optimal solution. இவ்வளோ எழுதிடலாம். நம்ம இந்த லாஸ்ட் கேஸில் இருந்து எழுதுகிறோம். சூடோ ஆப்டிமல் சொல்யூஷன் ஹேஸ் நோ feasible solution. தட்ஸ் ஆல். இதான் ஆன்சர் இந்த ப்ராப்ளத்துக்கு.